இப்போ இதை நீங்க எங்க பாத்திருக்கீங்க? துன்புறுத்துறத, இயேசு துன்புறுத்துறதெல்லாம் எங்க பாத்திருக்கீங்க? எங்க பாத்திருக்கீங்க? இயேசு துன்புறுத்துவாங்களா? அதை எங்க பாத்திருக்கீங்க? ஜீவில கருணாமூர்த்தியில பாத்திருக்கீங்க. அடுத்தது கருணாமூர்த்தி அதான் முதல் வந்தது இல்லையா? அதுக்கு பிறகுதான் ஜீசஸ் பிரேமா அப்படின்னு நிறைய வந்திருக்கு. கருத்து நல்லவர். இப்போ இயேசு அந்த கருணாமூர்த்தியில வர்றாருல, அவர் இயேசு மரித்து உயிரோட எழுந்து பர்வத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கு வந்தாரு. ஷூட்டிங் தெரியுமா? இஸ்ரேல் தேசத்துக்கு தெரியுமா? வந்தாரா இல்லையா? படத்தில் நடிச்சிருக்காருங்க. நடிச்சிருக்காரு நடிக்கலையா? நடிச்சிருக்காரு. அவருக்கு அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினாரு? எத்தனை கோடி வாங்கினாரா? கால் சீட்டு கொடுத்துப்பாங்களா இஸ்ரேல் தேசத்துக்கு? அப்படிதானே? அதுக்கு எவ்வளவு வாங்கினான்னு நமக்கு தெரியல இல்லையா? அந்த நேரத்தில் கருத்துக்கு சோதனம் அவர் இறங்கி அவர் மாறி நான் என்னெல்லாம் அவருடைய சரிதல், அதாவது வாழ்க்கை வரலாறு படமா நான் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை கட் பண்ணி இமேஜா எடுத்து போட்டோ வச்சுருக்கோம். அதாவது சிரிச்சு இல்லையா? இது யாருங்க தெரியுமா தெரியாதா? ஏசு அப்பாவா? அப்படியா? இப்போ நான் ஒரு காலிக்கிட்டு ரஜினிக்கும் கமலுக்கும் கொடுக்குறேன். இயேசுவை போல வேடம் போட்டு நடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கால்சி கொடுக்குறேன். அவங்க நடிச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு படம் வாங்கிக்கிறேன். அதில் இதே மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க. தாடியெல்லாம் வச்சு திருப்பியெல்லாம் வச்சு அங்கெல்லாம் போட்டு யார் நடிச்சிருக்கிறா? ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அந்த ஃபிலிமில் நான் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அதை இப்படி ஃபோட்டோ வாங்கி நான் போய் வச்சேன். அது யாரு? அது மட்டும் ரஜினி, இது மட்டும் ஏசப்பா. ஏசப்பா தான் நான் பார்த்தோம். அப்போ இது ஏசப்பா இறங்கி நடிச்சாரா? ஏசப்பா இப்படியா இருப்பாரு? அது மூஞ்சி இல்லையா? இது யாருங்க? 4 பேர் நடிச்சிருக்கிறாங்க. யாரு மாரி? இயேசுவை மாரி. ஏசப்பா மாரி இல்ல, இயேசுவை மாரி. எத்தனை பேரு? 4 பேர் நடிச்சிருக்காங்க. 4 பேரும் எங்க உள்ளவங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவங்க, யூதர்கள். அவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. இப்ப ரஜினி நடிச்சா அது மட்டும் ரஜினி, யூத ஜனங்கள் நடிச்சா அவருக்கு நல்ல கலரா இருக்காரு. அதனால அவர் யாரு? இயேசு. நம்ம ரஜினி இருந்தா கருப்பா நடிச்சதுனால அவர் தெரிஞ்சிடும் இது ரஜினி, இது இயேசு இல்ல. கிடைச்சிடுவீங்க இல்லையா? கருத்துக்கு சொல்ற கருத்து. அப்போ இது என்ன பண்ணாது? இது யாருங்க? நடிகர். அவங்க அந்த நடிச்சவங்களே இயேசுவா நடிச்ச 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அவங்க இருக்குல்ல லூக்கா அதை ஷேர் பண்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தயவு செய்து எங்களை வணங்காதீங்க, நாங்க உங்களை பேர் ஒரு மனுஷன், நான் நடிச்சிருக்கிறோம், எங்களை தொழுது கொள்ளாங்க, எங்களை விழுந்து பார்த்தாங்க, எங்க மாலை போடாங்க அப்படின்னு கண்ணீரோட எழுதியிருக்கிறாங்க இல்லையா? கருத்துக்கு சோதரம். அதை நான் அனுப்பி வைக்கிறேன். எழுதி பார்த்துருங்க. கருத்துக்கு யார் நடிச்சிருக்கா, எந்த தேசத்துக்காரங்க, அவருடைய பேர் என்ன, இது இயேசுவா அல்ல அந்த பேருடைய பேர் வாங்கி வர்றது கிரிக்கேஷன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு இல்லையா? பாசர் இங்கிலீஷ்ல இல்லையா? அதை பார்த்துடுங்க. 4 பேர். இது ஒருத்தர், இன்னொருத்தர். இப்போலாம் தாடி இல்லாம பெந்தோஸ் இயேசு வந்துட்டார் தெரியுமா? மீசெல்லாம் இருக்காது. பாத்தீங்களா? பெந்தோஸ் கிரிக்கெல்லாம் இருக்காது. மொட்டை மாதிரி முடி கட்டை வெட்டி மீசெல்லாம் எடுத்து அது ஒரு இயேசு. அது யாரு? இயேசுவா? இல்லையா? இயேசு பெந்தோஸ் இயேசு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு தெரியறதுக்காக பண்றாங்க இல்லையா? ஏங்க புரியுதா? எதுவும் போகமாயாமல தக்காளி எதுவும் கொடுக்குறீங்களா? தக்காளி மட்டும் இல்லைங்க, நான் எடுத்து போயிடுறேன். இருக்கிற வரைக்கும் அதாவது முட்டை கிட்ட இருக்கிறாங்க இல்லையா? கருத்துக்கு சோத்திரம். நீங்க